லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். வெஸ்ட் ஃபேஸிங்லையும் சவுத் ஃபேஸிங்லையும் பெஸ்ட் பிளான்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க. மேற்க பார்த்த அருமையான வரைபடம் 20 அடி 4.5 அங்குலத்துக்கு 36 அடி. வெஸ்ட் ஃபேஸிங்கில் 91 குழி. குழிக்கணக்கு, ஜாதகம், கார்னர், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டு அமைத்து சரியாக வரைபடம் அமைக்கின்றோம். இப்போ இந்த வரைபடத்தில் ஈசான மூலையில் பூஜை அறை, ஈசான மூலையிலே 3 நண்பர்கள், போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு. அக்னி மூலையில் எந்த விதமான குற்றங்கள் கண்டிப்பாக டாய்லெட்டோ இல்லை செப்டி டேங்கோ உறுதியாக இருக்கக்கூடாது. கன்னி மூலையில் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் அமைக்கப்பட வேண்டும். இது வாயு மூலையில் வெராண்டா, என்ட்ரன்ஸு, அக்னி மூலை கிச்சன், கன்னி மூலை பெட்ரூம், டாய்லெட்டு, பூஜை அறை ஈசானத்து. இது மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசிக்காரர்களுக்கும் 8-17-26 பிறந்தவர்களுக்கும் யோகம். 4Cங்கிறது 4 மூலைகள், 5Gங்கிறது இந்த 1 2 3 4 5 5மே ஒரு வீட்டுக்கு சரியாக இருந்தால் நிச்சயமாக அந்த வீட்டில் வசிப்பவர்கள் நலமாக இருப்பார்கள். அடுத்து சவுத்தில் பார்ப்போம். சவுத் ஃபேஸிங் பிளான் வெராண்டா. ஸோ அப்போ ஈசான மூலை இங்கே வரும். ஸோ 3 நண்பர்கள், 5Gயில் 3, இது ஒன்று 4 செப்டிக் டேங்கு, கன்னி மூலையில் உயரமாக வாட்டர் டேங்க், மாடிப்படி இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. வெராண்டா 6க்கு 8, அக்னி மூலை கிச்சன், ஹால். ஈசான மூலையில் பூஜை அறை நிறைய நண்பர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. தயவுசெய்து அதெல்லாம் கேட்டுக்காதீங்க. ஈசானத்திற்கு உண்டானவர் குரு பகவான். குரு தான் தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு. இந்த இடத்துல பூஜை அறை இருப்பது உயர்வு மேல் உயர்வு கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு பெட்ரூம், வாயு மூலையில் டாய்லெட், கன்னி மூலையில் 10க்கு 20 வித்து பீரோவோடு கொடுத்துருக்குறோம். காசு பணம் நிறைய சேரும். பீரோவுக்கு கீழே கண்டிப்பாக காசு பணம் வைக்காதீங்க, நகை வைக்காதீங்க, பத்திரம் வைக்காதீங்க. இந்த கன்னி மூலையில் அண்டர் கிரவுண்டு பீரோ வைக்காதீங்க. 28 33 நிறைய வரைபடங்கள் அமைச்சிருக்கிறேன். 932 சதுரடி, 117 குழி. ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்கும் 9-18-27 பிறந்தவர்களுக்கும் தெற்கு திசை யோகம். சிக்கல் சிங்கார வேலனை போய் பார்த்துட்டு வாங்க. மேற்கு பார்த்த வீடுங்க. 3வது வரைபடம் மிதுனம், துலாம், கும்பம். ஈசான மூலையில் ஜன்னல், ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு. செப்டிக் டேங்க் வாயுமல்லையும், மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் அமைக்கணும். ஸோ இது ஈசானத்தில் அப்பா அம்மா படுக்கிறதுக்கு. கிச்சன் அக்னி மூலையில். ஹால் 17க்கு 10. கன்னி மூலையில் பீரோ இந்த இடத்துல வைக்கிறோம், 16க்கு 10. வெஸ்ட் ஃபேஸிங் ஃபார் பெஸ்ட் பிளான். இதில் 107 குழி, சிம்மமனை, 89 வயது பொருத்தம், 10 பொருத்தம், 11 பொருத்தம். 177 குழிக்கு மட்டும்தான் உங்களுக்கு 11 பொருத்தத்திற்கு 11 பொருத்தம் வரும். மிச்சத்துக்கு வராது. 1415 சதுரடிக்குள்ளே கட்டுறவங்களுக்கு தான் 177 குழி கிடைக்கும். 4வது வரைபடம் சவுத் ஃபேஸிங்கில் அக்னி மூலையில் என்ட்ரன்ஸ். ஓகே. ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்க், மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க். இந்த 5 விஷயங்கள் திரும்ப தாங்க சொல்கிறேன். நான் பெருசாக பார்த்திங்கனாக்கா புதுசாக ஒன்று சொல்லிக்கிட்டே இல்லைங்க. ஸோ இந்த ஓஷோ, ரஜினிஸ்ன்னு சொன்னவங்களும், புத்தர், மகான், ரமண மகர்ஷி, இவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கப்புறம் லைஃப்லேயே வேறு புதிய தகவல்கள் தான் சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்கிறேன். மனசில் பதியணுங்கிறதுக்காக தான் நான் இதில் கேஜிஎஸ்சிட்டு நிறைய நான் ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சி நிறைய சொல்லியிருக்கிறேன். தயவுசெய்து நண்பர்களே, இது மாதிரி கட்டிட்டோம்னாக்கா இந்த குழிக்கணக்கு, ஜாதகம், கார்னர், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் எல்லாம் யார் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா வாஸ்துப்படி அரசர்கள், மன்னர்கள், எம்பிஸ், சிஎம்ஸ் இவங்க தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம்னா அனைவரும் பார்க்குற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு, டாய்லெட்டு, பூஜா, பெட்ரூம். கன்னி மூலையில் உயரமாக வாட்டர் டேங்க், டாய்லெட்டு. ஸோ அக்னியில் ஒரு சின்னதாக ஒரு குட்டி வெராண்டா தான். ஹால் இல்லைங்க, வெராண்டா. ஸோ ஹால் யூட்டிலிட்டி. ஸோ இது மாதிரியும் ஹால் கொடுக்கலாங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் இது போர்ட்டிக்கோவோ ஹாலாவோ பயன்படுத்திக்கலாம். 125 குழி, பசுமனை. ஸோ பசுமனை இது யாருக்கு யோகம்னா குழந்தை பாக்கியம், குழந்தைகள் நலமாக இருப்பவர்களுக்கு, வேண்டுபவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பசுமனை யோகம். 26:45க்கு 37 பெண்மனை. தெற்குக்கு உண்டானது பெண்மனை, கிழக்குக்கு உண்டானதும் மேற்கு உண்ட ஆண்மனை. இந்த குழிக்கணக்கு பார்க்குறது நிறைய அன்பர்கள் என்கிட்ட இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எனக்கு
கிராமத்திலேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. சார் மாட்டு கொட்டகை வந்து இந்த அளவில் வச்சுருக்கிறேன், இதுக்கு இந்த குழி பொருத்தம் இருக்கா, நான் போட்டிருக்கிறது சரியான்னு சொல்லிட்டு அவரே பெருக்கி அனுப்பியிருக்கிறார். இது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து எனக்கு ஒரு வரைபடம் வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க வந்து பொள்ளாச்சியில் ஒரு இடத்துல வந்து காய்கறி மார்க்கெட்லேருந்து ஜாமான்கள் வாங்கி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறாங்களா. அவங்க என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, சாமி ஒரு 450 சதுரடி 1 சென்ட்டுக்குள்ளே வீடு கட்டணும், நல்ல குழியாக பசுமனையாக வச்சு கட்டுங்க, போட்டு கொடுங்க, உங்களுடைய எவ்வளோ ஃபீஸோ நான் கொடுத்துறேன்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து என்ன சொன்னேன்னாக்கா 6000 ரூபா வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயா எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய வீட்டுக்காரருக்கு கால் முறிந்து அவங்க வந்து வீட்டில் வந்து இப்போதைக்கு வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க, அதனால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க, சின்னதாக தான் கட்ட போகிறேன், என் பையன் நல்லா வரணும் அப்படின்னு. உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும்னு 3000 ரூபா கொடுக்குறேன்னாங்க. நீங்கள் 2000 ரூபா கொடுத்தா போதுமான்னு சொல்லிட்டு அருமையான ஒரு வரைபடத்தை போட்டு அனுப்பி வச்சேன். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னாக்கா, சின்ன லெவலில் இருக்கிறவங்கலேருந்து பெரிய லெவல் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2300 சதுரடிக்கு 310 சதுரடி 310 குழி 305 குழிக்கு வரைக்கும் வரைபடங்கள் கண்டிப்பாக போட்டு கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் வந்து எல்லோருமே நலம் பெறணுங்கிறது தான் என்னுடைய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாங்க அடுத்த வீடியோஸை பார்ப்போம். 137 குழி மிதுனம் துலாம் கன்னி கும்பராசிக்கு 7 நடக்குது. சனி பகவானை போய் கோயிலுக்கு போயிட்டு சனிக்கெலாம் அன்னைக்கு வேண்டிட்டு வாங்க. கன்னி மூலையில் பெட்ரூம், ஈசானத்தில் அப்பா அம்மாவுக்கு ஒரு பெட்ரூம். யாரெல்லாம் அப்பா அம்மா வீட்டில் வச்சு பார்த்துக்கிறீங்களோ அவங்க கடைசி காலத்தில் வந்து தன்னுடைய உயிர் போகும்போது நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 85-90 ஆண்டுகள் இருக்காங்க. ஸோ உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சற்று குறை ஏற்பட்டு அவங்க காலத்தால் வந்து மறைந்து போகும்போது அவங்க காலடியில் தன்னுடைய தலைமாட்டில் வச்சுட்டு, தம்பி நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் வந்து எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ தாய் தகப்பனாருடைய ஆசீர்வாதம் பெற்றீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உன்னதமான நிலை அடைவது உறுதி. இந்த இடத்துல பீரோவை வச்சுக்கணும். யூட்டிலிட்டி கிச்சன் அக்னி மூலையில் வச்சுக்கோங்க. என்ட்ரன்ஸு வெராண்டா ஹாலு கிச்சன் அக்னி மூலை. ஸோ ஈசானத்தில் போர்வெல் மலையில் 137 குழிக்கு கருடமனை, வரவு 4, செலவு 3, சிம் யோனி. வயது பொருத்தத்தில் வந்து 99 வருடம் இந்த கட்டடம் நலமாக இருக்கும். சவுத் ஃபேஸிங்கில் அருமையான வரைபடம், மாடியோடு சேர்த்து ஈசானத்தில் ஒரு பெட்ரூம், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், வாயு மூலையில் கிச்சன், என்ட்ரன்ஸு வெராண்டா இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தலைவாசல். ஸோ இந்த இடத்துல மாடிப்படி வந்து கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ்ன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எந்த மூலையில் மாடிப்படிங்கிறது இருக்கிறதா முக்கியம், எந்த பக்கம் பார்த்து ஏறுறோங்கிறத விட வந்து எந்த மூலையில் மாடிப்படி இருக்கிறதுங்கிறதா முக்கியம். போர்வெல் இந்த 3 நண்பர்கள் ஈசானத்தில் இருக்கணும். வாயு மூலையில் செப்பிட்டேன், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் வாடகேன். இது தரைதளத்தில் வந்து கன்னி மூலை பெட்ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங்கு, அதுக்கப்புறம் டாய்லெட், பூஜாவுக்கு பின்னாடி ட்ரெஸ்ஸிங் இருக்குது, டைனிங் கிச்சன், வாயு மூலையில் கிச்சன். இது தரைதளம் பார்த்துட்டோமா, முதல் தளம் பாருங்கள் அப்படியே இதில் வச்சுருக்குறோம். ஸோ ஹாலு ஹை சீலிங் கொடுத்துருக்கோம். ஈசானியத்தில் வந்து ஒரு பெட்ரூம், பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும். கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், ட்ரெஸ்ஸிங்கு, டாய்லெட், வாயு மூலையில் டாய்லெட்டு, பால்கனி. ஸோ இது வந்து பெஸ்ட்டு பிளான் ஃபார் வந்து சவுத் ஃபேஸிங்க்கு வந்து 20க்கு 40க்கு வந்து அருமையான வரைபடம். 7வது வரைபடம் 7/16/25 பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு கிடையாதுங்கிறது ஒரு அமைப்பு சொல்லப்படுவதுண்டு. ஆனால் வீடு சரியாக இருந்தால் நிச்சயமாக வெளிநாட்டிலே பெரிய வீடு கட்டி வாழ்வார்கள், திரையுலகில் எக்கச்சக்கமாக சம்பாதிப்பார்கள். இந்த மாதிரி வீடு கட்டிக்கோங்க. பெரிய ஹாலு 16க்கு 17 ஈசானியத்தில் அப்பா அம்மாவும் பிள்ளைகள் படிக்கிறதுக்கும் ஒரு பெட்ரூம், கன்னி மூலையில் நீங்கள் கத்தையாக காசு பண்ண வைக்கிறதுக்கு இந்த இடத்துல பீரோ வச்சு கட்டளை இங்கே போட்டுக்கோங்க. இதில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, ஒரு அன்பர் வந்து இந்த பீரோவை கத்தையாக வைக்கணும்னு சொன்னோன்னே இது இப்படி தான் எண்ணுவோம், சரிங்களா, இப்படி எண்ணுவோம் இல்லையா. அது ஒரு அன்பர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, நான் இடது கை பழக்கம் உள்ளதுனால வந்து நீங்கள் வலது கையில் என்ன, எனக்கு வலது கையில் வராதுங்க. ஸோ எனக்கு இடது கை பழக்கம் உள்ளதுனால வந்து எல்லாருக்குமே பணம் இப்படி தான் வரும், சரிங்களா. அது ஒரு அன்பர் எப்படி சொல்கிறாருனாக்கா, ஒரு பணம் வந்து நமக்கு பெருகணும்னா இப்படி எண்ணணுன்றார். இது வருமாங்க இப்படியெல்லாம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பீரோவை நீங்கள் சரியான இடத்துல வச்சா இப்படியெல்லாம் எண்ண முடியாது. நார்மலாக இப்படி தான் எண்ணும்.
அவர் கொடுக்கும்போது சந்தோஷமாக எப்படி கொடுக்குறோம்னா, நீங்கள் வந்து இந்த பணம் பல மடங்காக அவருக்கு பெருகட்டும், இந்த பணம் எங்களுக்கு பல மடங்காக உயர்ந்து வந்து சேரட்டும், இவ்வளோதாங்க கான்செப்ட்டு. ஆனால் அது எப்படி எண்ணி கொடுக்குங்கிறத விட என்ன எண்ணத்தில் கொடுக்குறோமுங்கிறது தான் முக்கியம். இந்த பணம் அவருக்கு நல்ல வழியில் செலவாகட்டும், இந்த பணம் மகாலட்சுமியானது போயிட்டு என்கிட்டயே பல மடங்காக திரும்பி வரட்டும், இவ்வளோதாங்க ஃபார்முலா சொல்லணும். அதை எப்படி எண்ணி கொடுக்குறோம், மடக்கி கொடுக்குறோம், ரப்பர் பேண்டு கொடுக்குறோம். அப்படி வடநாட்டுக்காரங்க காலுக்கடியில் தான் பணத்தை வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து குபேரலட்சுமி பூஜை செஞ்சு அந்த பணத்தை வந்து எப்படி மதிப்பாங்கன்னா அந்த அளவுக்கு மதிப்பாங்க. ஆனால் அவங்க வந்து என்றதெல்லாம் வந்து கத்தையாக இடது கையில் எண்ணி இடது கையிலேயே கொடுத்துருவாங்க. ஸோ என்றதுலேயே கொடுக்குறதுல இல்லையே, நல் எண்ணத்தோடு கொடுக்கறது தான் உண்டு. 7வது பிளான் கிச்சனு பெட்ரூமு பூஜை கொடுத்துருக்கு. ஸோ இட் இஸ் ஏ பெஸ்ட் பிளான் ஃபார் 28/1 42 147 குழி சிம்மமனை வரவு 12 செலவு 3. யோனி பொருத்தம்ங்கிறது என்னென்னா கணவன் மனைவி ஒற்றுமை கருடன் வயது 69. ஸோ இந்த 3 நண்பர்கள் இங்கே சேர்ந்து இருக்காங்க. செப்டி டேங்க் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, வாட்டர் டேங்க் கன்னிமுல்ல உயரமாக கொடுக்கப்படணும். 8வது வரைபடம் 99 குழி சவுத் ஃபேஸிங் பிளான். சவுத்துனாக்கா RKM ரிஷபராசி கன்னிராசி மகர ராசிக்காரர்களுக்கு யோகம். KJC10 அப்படின்னா குழிக்கணக்கு ஜாதகம் கார்னர் இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டுக்கு சரியாக அமைச்சு வரைபடம் அமைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நலமாகவும் உயர்வாகவும் இருப்பதற்கு உண்டான வரைபடத்தை அமைக்க முடியும். ஸோ இப்போ வந்து தெற்க பார்த்த வீட்டிற்கு ரிஷபராசிக்கும் கன்னிராசிக்கும் மகர ராசிக்கும் யோகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மகர ராசிக்கு மட்டும் 7 நடக்குது. அதே மாதிரி வாசல் வந்து தெற்க பார்த்த வீட்டிற்கு இங்கேயும் தலைவாசல் தெற்கும் பின்வாசலும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹால் 10/16 கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், 2 டாய்லெட்டு, பூஜை அறை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சிலர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, சார் 8ஆம் நம்பர் பிளாட்டு வாங்கலாமான்னு சொல்லிட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் எல்லாம் கீழே இறங்கி வரும். 8ஆம் நம்பர் மாத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆரம்பித்து இப்படியே வந்து லாஸ்ட்டாக மேலே போய் முடியுங்க. ஸோ வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உயர்ந்த நிலைக்கு போகிறவங்க யாருனாக்கா 8ஆம் நம்பருக்காரங்க தான். மிச்சம் எல்லா நம்பரும் பாருங்கள், 9ஆம் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 பார்த்தீங்கன்னா உயர்வாக போயிடும், 9 கீழே தான் வரும். ஸோ அப்போ வந்து 8ஆம் நம்பருக்கு உண்டான ஒரு உயர்வு கண்டிப்பாக இருக்குது. 99 குழிக்கு உண்டான பலன் வந்து 9 பொருத்தம் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த 8 வரைபடங்கள் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி KJC10 ஃபார்முலா படியும் வாஸ்து படியும் வரைபடம் அமைக்கணும்னா அனுப்பி வைங்க இந்த 2 நம்பர்கள் 9952166706 9334218. இப்போது வரைபடம் நீங்கள் அமைக்கலைங்க, உங்களுடைய ஜாதகம் பார்த்து குழிக்கணக்கு செட் பண்ணி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த வரைபடங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.